முதல் பாகத்தில் மறுமையின் நெருக்கத்தில் மார்க்க அறிவு அகற்றப்படும். இரண்டாவதாக நல்லவர்களெல்லாம் மரணித்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்? இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிய விரும்பக்கூடியவர்களுக்காக இந்த பதிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் 6434வது ஹதீஸாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது. நல்லவர்களில் முதன்மையானவர்கள் முதலாவதாகவும், அவர்களுக்கு அடுத்த படித்தரத்தில், அதாவது ரொம்ப நல்ல செய்கிறவங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நெருக்கமாக இருக்காங்க, இன்னும் அடுத்த படித்தரத்தில் உள்ளவங்க அடுத்தபடியாகவும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நல்லவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர்கள் அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக இருக்காங்க. மார்க்க அறிஞர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நல்லவர்களும் இறந்துடுவாங்க. அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், நல்லதை மக்களுக்கு எடுத்து சொன்னவங்க, நீதி, பொறுமை, மக்களுக்கு அவங்க வழிகாட்டி அவங்களும் நேர்வழியில் இருந்தவங்க, சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக இருந்தவங்க. இவர்களெல்லாம் நிறைந்த காலமாக அந்த காலம் இருக்கும். அதுக்கப்புறமா அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு குளிர்ந்த ஒரு காற்று அனுப்பி அந்த ஈமானுடையவர்கள் அந்த காற்றின் மூலமாக மரணித்து விடுவாங்க. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் ரொம்ப மட்டமான மக்கள் தான் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதாரணத்தை பாருங்கள். ஒரு கோதுமையில் எப்படி நல்ல கோதுமை கெட்ட கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரம் பிரிப்போமோ, மட்டமான கோதுமை, அதே போல் பேரிச்சம்பழத்தில் எப்படி நல்ல உயர்வானது உயர்வற்றதுன்னு பிரிப்போமோ, அதுபோல் மீதி உள்ள அந்த தரமற்ற மக்கள் தான் எஞ்சியிருப்பாங்க. அவர்கள் எந்த ஒரு சத்தியத்தையும் பின்பற்ற மாட்டாங்க. உலக ஆசைகள் தான் மூழ்கி இருப்பாங்க. மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய உள்ளத்தில் வகுன் வந்துருன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்ல வகுன்னா என்ன? ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், அதாவது உலகத்தின் மீதான பேராசை, இன்னும் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் கடைசி காலகட்டத்தில் அதிகமாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. மார்க்க அறிஞர்களும் அவர்களுக்கு இருக்க மாட்டாங்க மார்க்கத்தை வழிகாட்டுவதற்கு. இப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அந்த கெட்டவர்களின் மீது தான் மறுமை நிகழும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எனவே அதற்கு முன்னாடி நம்ம மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இபாதத்தோடு நம்முடைய உள்ளத்தை இணைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.